ஒரு வாரத்துக்கு முந்தி இந்த ஆன்லைன் ஷாப்பிங்கில் ஆர்டர் போட்டிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். 2 செடி வளர்ப்போம், எல்லாருமே மற்ற ஒரு சிலர் இன்ட்ரெஸ்ட் எடுத்து வளர்க்குறாங்களே, நம்மளும் மகனுக்கும் வளர்த்து பார்ப்போம் அப்படின்ட்டு மீஷோ இந்த ஆன்லைன் ஷாப்பில் ஆர்டர் போட்டிருந்தேன். காமிக்கிறாங்க, வைக்கிறாங்க பாருங்கள் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு. இந்த க்ரீன் கலர் உயரம் வந்து கொஞ்சம் ஸ்மால் சைஸாக தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். தற்சமயம் கொஞ்சம் ஸ்டார்டிங் ஆரம்பிக்கிறதுனால இது போதும். கொஞ்சம் சின்ன முயற்சி எடுக்கிறதுனால இன்னும் இதையுமே கொஞ்சம் எல்லாமே ஃபில் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸுமே கார்டன் டிப்ஸ் அதையுமே எங்களுக்கு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். இயற்கை உரமே போதுமானது என்று நினைக்கிறேன். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குட்டி செடி கொடியாக படரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், அந்த வெயிலுக்கு வருதா தெரியுதா. பெட்டெல்லாம் இனிமேல் தான் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். யாரும் தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. சின்ன பிள்ளைங்க இருக்கிற வீடு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதுக்கு முந்தையே ஒரு 3 செடி எல்லாம் வச்சோம். ஆனால் இங்கே எங்கள் ஊர் கிளைமேட்டுக்கு வரவே மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கும் தெரிஞ்சால் கமெண்ட்டில் டைப் பண்ணி விடுங்க, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கும். அடுத்து எப்போ வைக்க டைம் இருக்கோ அப்போ தான் வைக்க முடியும். அது வரைக்கும் இது ஒரு என் மகனுக்கு பிடிச்ச சின்ன சைஸ் இதில் வச்சு காமிக்கிறேன். இது இந்த பாக்ஸில் வச்சுக்கிட வேண்டியதான். எல்லாம் சிறு பிள்ளைங்களுக்கு அதையுமே கற்றுக் கொடுக்கணும்ல. அப்புறம் வளர மரங்களை சின்ன பிளான்ஸ் வச்சு அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தா அவங்க லைஃப்லையும் அதை இம்ப்ரூவ் கற்றுக்கிடுவாங்க. முன்னேற்றமாக எடுத்து நல்ல விஷயங்களை கற்றுக்கிடுவாங்க. கொஞ்சம் அவங்களுக்கும் டைம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். படிப்புன்னு இருக்கிறது கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அப்புறம் எங்களுக்குள்ள இதுக்கு முன்னாடி ஒரு சேனலில் ஒரு சாங்ஸும் போட்டு விட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சால் அவங்களுக்கு டைம் இருந்தால் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணலான்னு அதை பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரிலாக்ஸாக இருக்கும் உங்களுக்கு. தேவைப்பட்ட நேரம் ஸ்டோரிஸ் கதை படிக்கலாம், இஷ்டப்பட்டாதான சாங்ஸ் கேட்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். உங்கள் கஷ்டங்களை அப்படியே மனசுலேயே வைக்காதீங்க. அது வந்து நோய் வரும்னு டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க. அனுபவத்தில் சொல்கிறேன். எங்கள் பேரண்ட்ஸ்க்கெலாம் அப்படி இருந்து தான் இப்போ கொஞ்சம் ரிலீஃப் ஆகியிருக்காங்க. இன்னுமே மெடிசனில் தான் போகிறாங்க. அது எதுக்கு தேவையில்லாமல் மனசுலேயே வச்சுருங்க. அதனால் கடவுள்கிட்ட சொல்லிடுங்க. அதுதான் பெஸ்ட்டு ஐடியா நான் பொறுத்தளவு சொல்லப்போம். உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள், நம்பிக்கையான நண்பர்கள்ட்ட ஒரு சிலர் ஒரு 2 மெம்பர்ஸ்கிட்ட சொன்னால் கூட எனஃப். ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் எங்களுடைய சேனலை சிறு உதவியாக எங்களுக்கு செய்யுங்க, மிகுந்த பிரயோஜனம். உங்களுடைய சேனலையும் நாங்கள் லைக் பண்ணுறோம், ஷேர் பண்ணுறோம், கமெண்ட் பண்ணுறோம். நாளைக்கு கிச்சன் ஒர்க்கு காலையில் வரும் 5:30க்கு. லேடிஸ்னாலே வேலைகளோடு தானே பார்க்காக்கில் இருக்குது. நானுமே ஒரு சில கைத்தொழில் எல்லாமே செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னுமே இருங்கணும். இப்போ கொஞ்சம் லீவில் இருக்கேன். அப்புறமா அதையும் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ ரிலாக்ஸ்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அப்புறம் இந்த என்னோடய தம்பி நாளைக்கு சொல்லுவான் க்ரையான்ஸுன்னு சொல்லி கடையில் போய் அம்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லி இந்த பென்சில் பாக்ஸ் இதுவும் வாங்கிட்டு வந்திருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கலரிங் பண்ணி ஆக்டிவிட்டி கிராஃப்ட் டயத்தில் கலரிங் பண்ணி காமிப்பான் ஃப்ரெண்ட்ஸ். அக்ஸரா கம்மி பண்ணிக்கிறான். வேறு ஒரு சைக்கிளிங் டயத்தில் என்னமோ டெக்கரேஷன் பண்ணணும்னு இந்த இதுவுமே வாங்கி வந்திருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி.
எங்களோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோருக்கும் இனிய நாளாக வாழ்க்கை சுலபமாக அமைய எங்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பாய், see you.